சாதம் பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய், எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு. கடுகு நல்லா பொரியுது. இப்போ கொஞ்சம் கடலைப்பருப்பு, கடலைப்பருப்பு இருந்துச்சு. காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக சாதம் எடுக்கிறேன், அதனால ஒரு 3 காஞ்ச மிளகாய் போடுறேன். அதோட கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை, இந்த சாதத்துக்கு தேவையான அளவு துருவி வச்ச மாங்காய். வதங்கிடுச்சு. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சாதத்தை போட்டுருவேன். கலந்து சாதத்தில் பார்த்தீங்கன்னா காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். காரம், புளிப்பு எல்லாம் சேர்ந்த சுவையான மாங்காய் சாதம் ரெடி.